அன்புள்ள மாணவர்களே வணக்கம். இலக்கணம், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இக்காணொளியில் சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன, அகச்சுட்டு, புறச்சுட்டு பற்றிய விளக்கங்கள், சுட்டுத் திரிபு என்றால் என்ன, வினா எழுத்துக்கள் என்றால் என்ன, அகவினா, புறவினா பற்றிய விளக்கங்கள், வினாத்திரிபு என்றால் என்ன ஆகியவற்றைப் பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க உள்ளோம். சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன? இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த. இங்கு வந்துள்ள சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டிக்காட்டுகின்றன. இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்டுவதற்கு அச்சொற்களின் முன்னால் அல்லது அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம் ஆகும். இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். அதனால் இங்கு அ, இ என்னும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்களாகும். மேலும் அ, இ, உ என்னும் 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இக்காலத்தில் உ என்னும் எழுத்தை சுட்டெழுத்தாக நாம் பயன்படுத்துவதில்லை. சுட்டெழுத்துக்கள் அகச்சுட்டு, புறச்சுட்டு என 2 வகையாக கூறுவார்கள். சுட்டெழுத்துக்களை அகச்சுட்டு, புறச்சுட்டு என்று 2 வகையாக கூறுவார்கள். அகச்சுட்டு என்பது சொல்லுக்கு உள்ளே அந்த சுட்டெழுத்துக்கள் வரும். புறச்சுட்டு என்பதில் அந்த சுட்டெழுத்துக்கள் சொல்லுக்கு வெளியில் வரும். இவற்றையே அகச்சுட்டு, புறச்சுட்டு என்று சொல்கிறார்கள். மேலும் விளக்கமாக அகச்சுட்டு என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். இவன், அவன், இது, அது. இந்த சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் மற்ற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இந்த சொற்களில் இருக்கின்ற சுட்டெழுத்துக்களான இ, ஆ என்னும் எழுத்துக்களை நீக்கினால் மற்ற எழுத்துக்கள் உள்ளன, ஆனால் அவை எந்த பொருளையும் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அல்லது அகத்திலேயே இருந்து சுற்றுப்பொருள் தருவதை அகச்சுட்டு என்பர். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தந்தால் அதை அகச்சுட்டு என்று சொல்வார்கள். மேலும் புறச்சுட்டு என்றால் என்ன? இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அவ்வானம், ஆ கூட்டல் வானம் என பிரிக்கலாம். இம்மலை, ஈ கூட்டல் மலை என பிரிக்கலாம். அந்நூல், ஆ கூட்டல் நூல் என பிரிக்கலாம். இந்நூல், ஈ கூட்டல் நூல் என பிரிக்கலாம். இந்த சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் பொருள் தருவதை காணலாம். இந்த எடுத்துக்காட்டுகளில் உள்ள அ, இ என்னும் எழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் அதாவது சொற்கள் பொருளை தருவதை நாம் பார்க்கலாம். இப்படி பொருளை தந்தால் அதைத்தான் புறச்சுட்டு என்று சொல்கிறார்கள். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே அல்லது புறத்தே இருந்து சுட்டு பொருள் தருவதை புறச்சுட்டு என்பார்கள். அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு என்றால் என்ன? அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு என்று சுட்டெழுத்துக்களை இக்காலத்தில் 2 வகையாக கூறுவார்கள். அண்மை என்பது அருகில் என பொருள் தரும். சேய்மை என்பது தூரத்தில், தொலைவில் என்ற பொருளை தரும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். இது பூனை. பூனை என்றால் இது என்று சொல்லும்போது அருகில் உள்ள பூனையை குறிப்பதை பார்க்கலாம். அது நாய். அது என்று சொல்லும்போது தூரத்தில், அருகில் இல்லாமல் தூரத்தில் உள்ள
நாயை குறிப்பதை பார்க்கலாம். ஆகவே, எனவே, இ என்பது அருகில் உள்ள பொருளை சுட்ட பயன்படும். என்பது தூரத்தில் உள்ள பொருளை அல்லது ஒன்றை சுட்ட பயன்படும் என்பது நாம் கவனிக்கலாம். அண்மை சுட்டு என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இச்சொற்கள் அருகில் அல்லது அண்மையில் உள்ளவற்றை சுட்டிக்காட்டுகின்றன. எனவே இதை அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ என்னும் எழுத்தாகும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ என்கின்ற எழுத்தாகும். சேய்மை சுட்டு என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். அவன், அவர், அம்மரம், அவ்வீடு. இச்சொற்கள் தொலைவில் அல்லது சேய்மையில் உள்ளவற்றை சுட்டிக்காட்டுகின்றன. எனவே இதை சேய்மை சுட்டு எனப்படும். இதை சேய்மை சுட்டு என்று சொல்வார்கள். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து அ என்னும் எழுத்தாகும். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ என்கின்ற குறில் எழுத்தாகும். மேலும் சுட்டெழுத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். உது, உவன். உது, உவன். பழங்காலத்தில் அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட உ என்னும் சுட்டெழுத்தை பயன்படுத்தினார்கள். அதாவது பழங்காலத்துல அருகில் இல்லாமல், தூரத்தில் இல்லாமல், நடுவில் உள்ளவற்றையும் அல்லது மேலே உள்ளவற்றையும் சுட்டிக்காட்ட சுற்றெழுத்தை பயன்படுத்தினார்கள். உ என்னும் சுற்றெழுத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் இக்காலத்தில் அதை பயன்படுத்துவது இல்லை. சுட்டுத்திரிபு என்றால் என்ன? சுட்டுத்திரிபு என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அம்மரம், அந்த மரம். இவ்வீடு, இந்த வீடு. அம்மரம், அந்த மரம். இவ்வீடு, இந்த வீடு. அ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து, அதாவது மாற்றம் பெற்று என்றால் திரிந்து, அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு அ, இ ஆகிய சொற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுற்றுப்பொருளை தருவதை சுட்டுத்திரிபு என்பார்கள். எனவே இங்கே ஆ என்பது அந்த என்று வரும், இ என்பது இந்த என்று வரும். எனவே அந்த, இந்த என்பது சுட்டுத்திரிபுகளாகும். அடுத்ததாக வினா எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும், சில எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ, அதாவது நெடில் ஏ என்னும் 5 வினா எழுத்துக்களாக வருகின்றன. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்னும் நெடில் எழுத்து. 5 வினா எழுத்துக்கள் தமிழில் உள்ளன. அந்த வினா எழுத்துக்கள் வரும் இடங்களை பற்றி பார்ப்போம். மொழிக்கு முதலில் வருபவை, அதாவது மொழிக்கு என்றால் இங்கே சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள். எடுத்துக்காட்டு பாருங்க. சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா என்ன 2 எழுத்துக்கள். எங்கு, யாருக்கு. எங்கு என்னும்போது ஏ என்பது குறில் ஏ என்பது சொல்லுக்கு முதலில் வந்திருப்பதை பார்க்கலாம். யாருக்கு என்று சொல்லும்போது சொல்லுக்கு முதலில் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். யா என்னும் வினா எழுத்து சொல்லுக்கு முதலில் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக மொழிக்கு இறுதியில் அல்லது கடைசியில் வருபவை ஆ, ஓ என்னும். ஆ என்னும் நெடில் எழுத்து, ஓ என்னும் நெடில் எழுத்து. பேசலாமா, தெரியுமோ, பேசலாமா என்று சொல்லும்போது இங்கு ஆ என்னும் எழுத்து சொல்லுக்கு இறுதியில் வந்திருப்பதை பார்க்கலாம். தெரியுமோ என்று சொல்லும்போது ஓ என்ற
வினா எழுத்து சொல்லுக்கு கடைசியில் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இறுதியாக மொழிக்கு இறுதியிலும் முதலிலும் வரும் எழுத்து. மொழிக்கு முன்னாலும் வரும், இறுதியிலும் வரும். அதாவது சொல்லுக்கு முன்னாலும் வரும், இறுதியிலும் வரும். அந்த எழுத்து என்ன என்றால் ஏ என்னும் நெடில் எழுத்து. ஏ என்னும் நெடில் எழுத்து. ஏன் என்று சொல்லும்போது இங்கே ஏ என்பது முதலில் வந்துள்ளது. சொல்லுக்கு முதலில் வந்தது. நீதானே என்று சொல்லும்போது ஏ என்பது சொல்லுக்கு இறுதியில் வந்துள்ளது. ஆக மொழிக்கு முதலில் ஏ யா என்னும் எழுத்துக்கள் வரும். மொழிக்கு இறுதியில் ஆ ஓ என்னும் வினா எழுத்துக்கள் வரும். மொழிக்கு இறுதியிலும் முதலிலும் ஏ என்னும் நெடிலெழுத்து வினா எழுத்தாக வரும் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். வினா எழுத்துக்களையும் 2 வகையாக பிரிப்பார்கள். அகவினா, புறவினா. அகவினா, புறவினா. அகவினா என்றால் அந்த வினா எழுத்து சொல்லுக்கு உள்ளேயே, அகத்திலேயே இருக்கும். புறவினா என்றால் அந்த வினா எழுத்துக்கு சொல்லுக்கு வெளியில் வரும். இதைத்தான் புறவினா என்று சொல்கிறார்கள். இங்கே யார், எது என்னும் சொல்லும்போது யா, ஏ என்னும் வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு உள்ளேயே இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த எழுத்துக்களை எடுத்துவிட்டால் அங்குள்ள மற்ற எழுத்துக்கள் பொருள் தாரா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். புறவினா. படித்தாயா, தெரியுமோ என்று சொல்லும்போது படித்தாய் கூட்டல் ஆ, தெரியுமோ தெரியும் கூட்டல் ஓ என்று பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் போது ஆ ஓ என்னும் வினா எழுத்துக்கு சொல்லுக்கு வெளியில் வந்திருப்பதை நாம் கவனிக்கலாம். அந்த எழுத்துக்களை நீக்கிவிட்டாலும் மற்ற சொற்கள் பொருள் தருவதை நாம் கவனிக்கலாம். எனவேதான் அதை புறவினா என்று சொல்கிறார்கள். அகவினா, புறவினா என வினாக்களை 2 வகையாக பிரிப்பார்கள். அகவினா என்றால் என்ன? விளக்கமாக பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகளுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே அல்லது சொல்லின் உள்ளேயே இருந்து வினா பொருளை தருவதை அகவினா எனப்படும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவதை அகவினா என்பார்கள். புறவினா என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். அவனா, வருவானோ, அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதை பார்க்கலாம். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே, அதாவது சொல்லுக்கு வெளியே வந்து வினா பொருளை தருவதை புறவினா எனப்படும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தந்தால் அவற்றை புறவினா என்பார்கள். இக்காணொளியில் இதுவரை சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன, அகச்சுட்டு, புறச்சுட்டு பற்றிய விளக்கங்கள், சுட்டுத் திரிபு என்றால் என்ன, வினா எழுத்துக்கள் என்றால் என்ன, அகவினா, புறவினா பற்றிய விளக்கங்கள், வினா திரிபு என்றால் என்ன ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே.